தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் மிட் ட்ரிபுலேஷன் பீரியடை பற்றி குறிக்கிறது. ப்ரீ ட்ரிபுலேஷன் பீரியட் என்பது 7 முத்திரை நியாய தீர்ப்பையும் எக்கால நியாய தீர்ப்பையும். வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்தில் மிட் ட்ரிபுலேஷன் பீரியட்ல 2 சாட்சிகள் வானத்திலிருந்து இறங்கி வருவார்கள். அவர்கள் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பார். அவர்கள் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். பூலோகத்தில் உள்ள ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இந்த 2 சாட்சிகள் யார்? வேத ஆராய்ச்சியாளர் ஒவ்வொருவரும் இந்த 2 சாட்சிகளை குறித்து வேறு வேறாக கருதுவார்கள். சிலர் ஏனோக்கு எலியா, சிலர் ஏனோக்கு அப்போஸ்தலனாகிய யோவான், வேறு சிலர் மோசே பவுல். பட் நான் உங்களுக்கு சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டின்படி இந்த 2 சாட்சிகளும் மோசேயும் எலியாவும். ஏனென்றால் இவர்கள் அந்த மிட் ட்ரிபுலேஷன் பீரியட்ல, அதாவது மத்திய உபத்திரவ காலத்தில் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை 1260 நாட்கள் அளவும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுவார்கள், அவர்களுக்கு அறிவிப்பார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யாராவது இவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும் என்று கர்த்தர் நியாய தீர்ப்பளித்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 3வது வசனத்தில், என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாட்கள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூமியில் உள்ள ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஆனால் இவர்களுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. இந்த 2 சாட்சிகளும் மோசேயும் எலியாவும் என்று நான் சொல்லுவதற்கான காரணங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:30 எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். இந்த மோசேயும் எலியாவும் 2000 வருஷத்திற்குள்ளாய் அவர்கள் பூமிக்கு மறுபடியும் வந்தவர்கள். இந்த 2 பெரிய தீர்க்க தரிசிகளும் அவர்கள் முக்காலத்திற்கு உரியவர்கள். பழைய ஏற்பாடு அப்போஸ்தலர் காலத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள், மறுபடியும் அவர்கள் வரப்போகிறார்கள். அதனால சாலிட் ரீசன்ஸ் என்னன்னா, அதற்கான காரணங்கள், மற்றும் ஒரு காரணம், அவர்கள் அப்போஸ்தலர்களை ஏற்கனவே சந்தித்திருக்கிறார்கள், வந்து ஏசாமியை பார்த்திருக்கிறார்கள். அதனால திரும்பவும் அவர்கள் தான் வருவார்கள் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 11:6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இது யார்? பழைய ஏற்பாட்டில் எலியா தீர்க்க தரிசி. 6ஆம் வசனத்தில், தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரத்தை பெற்றவர் இஸ்ரவேலின்